ஹர ஹர சிவனே அண்ணாமலையாரே போற்றி போற்றி. ஹர ஹர சிவனே அண்ணாமலையாரே போற்றி போற்றி. அண்டங்கள் நடுங்க அதர்மம் அழிய ஆவேசரூபனே சரபசரப. காலங்கள் போற்றும் நீதி அவதாரமே ஹர ஹர சிவனே சரபசரப போற்றி. ஓம் நம சிவாய. ஓ முப்புறம் எரித்தாய் முக்கண்ணனே அகந்தையை அழித்தாய் தேவாதி தேவனே. திரிபுராந்தகா சிவ திரிபுராந்தகா அண்டம் யாவும் உன்வசமே. ஹர ஹர சிவனே அண்ணாமலையாரே. நினைத்தாலே முக்கி தரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரே போற்றி. உன் திருநாமம் உச்சரிக்கையில் உயிர் துடிக்கும் இந்த மனிதனின் உள்ளம் புனிதமாய் மாறுகிறது. ஹர ஹர சிவனே என்ற ஒலி ஒவ்வொரு மூச்சிலும் ஒலிக்கும் போது பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகின்றன. அண்ணாமலையாரே உன் திருவடியில் அடிமையாக நிற்கும் பக்தனுக்கு பிறவி சுழற்சி எங்கே? லிங்கமே அங்கு நிலவும் ஒளி ஒரு தீபமல்ல, அது உயிர் ஒளி, அது ஞான ஒளி, அது கருணை ஒளி. அந்த மலை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு அடியும் கர்மத்தை எரிக்கும் யாகம் போல. ஹர ஹர சிவனே என்று சொன்னவுடன் மனக்குழப்பங்கள் கரைந்து விடுகின்றன. அண்ணாமலையாரே என்று அழைத்தவுடன் அன்னை கருணை போல அருள் பொழிகிறது. ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் உயிர் மூச்சு போல ஒலிக்கிறது. அந்த ஒலி பிரபஞ்சத்தின் இதய துடிப்பால மோரி ஒரடு. ஆதாரம் நீயே ஆதரவு. கார்த்திகை தீபம் ஏற்றும் அந்த நதியில் அண்டம் முழுதும் உன் ஒளி பரவுகிறது. அந்த ஜோதி காணும் கண்கள் பாக்கியசாலிகள். எந்த ஒளியில் கரையும் மனம் முகுத்தி அடைகிறது. சிவனே உன் நாமம் ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு
ஒருமுறை நினைத்தாலே அந்த நினைவு நித்தியமாகி விடுகிறது. அந்த நினைவுதான் முக்தி, அந்த நினைவுதான் சிவம். திருவண்ணாமலை ஒரு இடமல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு பரவசம், அது ஒரு பரம்பொருள் வெளிப்பாடு. ஒல்லிக்கும் ஒரு பெத்திரு ஏறும் மனிதனாக திரும்புகிறார். ஏனெனில் அங்கே நீ இருப்பதால், உன் அருள் அங்கே பெருகுவதா. அருணாசலேஸ்வரரே, என் உள்ளத்தில் நீ விளக்காய் எரிய வேண்டும். எனில் நீ நாதமாக ஒலிக்க வேண்டும். என் உயிரில் நீ ஆனந்தமாக நிரம்ப வேண்டும். உன் திருவடி எனது